மை டியர் பாய்ஸ், உங்க மேல எல்லாருமே அட்ராக்ட் ஆகணும். நீங்க சொன்னா அதை சுத்தி இருக்கவங்க கேட்கணும். இந்த மாதிரி ஒரு கமாண்டிங்கான மேனா நான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டிசையர் உங்களுக்குள்ள இருந்து இதுக்கப்புறம் வரப்போற ஹார்டான விஷயங்களை ஃபேஸ் பண்ண நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போற சீக்ரெட்டுக்கு தகுதியான ஒரு ட்ரூ மேன் நீங்க தான். இந்த ஒரு டார்க் ரியாலிட்டிய ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கிறணும். நம்மள சுத்தி இருக்க சொசைட்டி ஒரு கமாண்டிங்காவும் மத்தவங்களை கண்ட்ரோல் பண்ற ஆனா இருக்கிறது கஷ்டம் அப்படின்னு நம்மள வீக்கா மாத்துறதுக்கு மேனிபுலேட் பண்ணுது. ஆனா ரியாலிட்டியில ஆண்களான நமக்குள்ள இருக்க பொட்டன்ஷியல்ல பாதி அளவை யூஸ் பண்ணாலே இந்த பவர்ஃபுல் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் மேன் அப்படிங்கிற ஸ்டேஜை நம்மளால ஈஸியா ரீச் பண்ணிட முடியும். சோ நீங்க ரெடியா இருக்கீங்களா? நான் ரிவீல் பண்ண போற சீக்ரெட்டை யூஸ் பண்ணி உங்களுடைய ரியல் பொட்டன்ஷியலையும் பவரையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. சோ இட்ஸ் டைம் டு ரிவீல் த ரியல் பவர் ஆஃப் மிஸ்ட்ரி. உங்களுக்குள்ள இந்த மாதிரி மிஸ்டீரியஸான ஒரு ஆட்டிடியூட் இருந்துச்சுன்னா நான் முன்னால சொன்னது என்ன, அதை விட பல மடங்கு பெரிய பெரிய விஷயங்களையும் உங்களால ஈஸியா அச்சீவ் பண்ணி காட்ட முடியும். இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் உங்களுக்குள்ள இல்லையே அப்படின்னு நீங்க நினைச்சா ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க. ஆண்களான நம்மளுடைய நேச்சர்லயே மிஸ்ட்ரி இருக்கு. அதனால நான் சொல்ல போற இந்த சீக்ரெட் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி 100% மறுபடியும் அந்த ஒரு ஆட்டிடியூட உங்களுக்குள்ள கொண்டு வர முடியும். இப்போ இருக்க மாடர்ன் டே ஆண்கள் அதிகமா பேசி எமோஷனல்ஸை வெளிப்படுத்துறதுனால நேச்சராவே மிஸ்டீரியஸ் ஆட்டிடியூட் இருக்கக்கூடிய மனுஷங்களை இந்த உலகம் கிரிஞ்சாவும் ஆக்வர்டான மனுஷங்களாவும் தான் ட்ரீட் பண்ணுது. ஆனா ரியாலிட்டி என்னன்னு தெரியுமா? ஒன்ஸ் நீங்க இந்த ஒரு மிஸ்டீரியஸ் ஆட்டிடியூட்ல மாஸ்டரிய ரீச் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க இப்போ இருக்க எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி அதுல அடுத்தவங்க ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மாஸ்டரா உங்களால மாறி காட்ட முடியும். இந்த மாதிரியான மிஸ்டீரியஸ் ஆட்டிடியூட் இருக்கக்கூடிய ஒரு மேன் மேல தான் பெண்கள் அதிக அளவு அட்ராக்ட் ஆவாங்க. ஆனா நீங்க ஒரு விஷயத்துல ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கணும். இந்த மிஸ்டீரியஸான ஆட்டிடியூட் அப்படிங்கிறது ஒரு ஷார்ப்பான இருமுனை கத்தி போல. உங்களுக்கு அதை சரியா யூஸ் பண்ண தெரியாம தப்பா யூஸ் பண்ணீங்கன்னா அது உங்களையே டெஸ்ட்ராய் பண்ணிரும். அதனால இந்த ஒரு ஆட்டிடியூட என்னால கேர்ஃபுல்லா யூஸ் பண்ண முடியும். நான் ஒரு ட்ரூ மேன் அப்படின்னு நீங்க நினைச்சா மட்டும் இந்த ஒரு வீடியோவை இதுக்கப்புறம் கண்டினியூஸா பாருங்க. மிஸ்டீரியஸ் ஆட்டிடியூட் நம்பர் 1, டிசப்பியர். இங்க இருக்க பல ஆண்களோட பிரச்சனையே அவங்க அடுத்தவங்களுடைய அட்டென்ஷனுக்காக செய்யற விஷயங்களை எல்லாரும் பாக்குறது போல செய்யறாங்க. அத அடுத்தவங்க அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ நீங்க கூட உங்களுடைய லைஃப்ல இந்த ஒரு மிஸ்டேக்க பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இது ரொம்ப ரொம்ப வர்ஸ்டான ஒரு விஷயம். பட் மிஸ்டீரியஸ் ஆட்டிடியூட் இருக்கிற மக்கள் ஸ்மார்ட்டாவும் இன்டெலிஜென்ஸாவும் இருப்பாங்க. அவங்களுடைய லைஃபுக்குள்ள எந்த ஒரு பிரைவேட் பர்சனையும் அவ்வளவு ஈஸியா அலோவ் பண்ணிட மாட்டாங்க. அவங்களுக்குள்ள யோசிக்கிற ஒரு விஷயம் தான் இந்த உலகத்தை விட்டு கொஞ்சம் விலகி போய், அதாவது எங்கப்பா அவன் அப்படின்னு அடுத்தவங்களை யோசிக்க வச்சுட்டு சட்டனா டிசப்பியர் ஆகி அவங்க நினைச்சதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் ரீஅப்பியர் ஆவாங்க. இந்த சமயத்துல இவ்வளவு நாள் அவங்க செஞ்ச வேலையோட ரிசல்ட்டை பார்த்து சுத்தி இருக்க எல்லாருமே ஷாக் ஆவாங்க. மேக்சிமம் இந்த மாதிரி ஒர்க் பண்ணதான் மிஸ்டீரியஸ் பீப்புள் எப்போதுமே விரும்புவாங்க. அதுக்காக நீங்க டிசப்பியர் ஆகி தப்பான விஷயங்களை ஃபாலோ பண்ணா நீங்க கண்டிப்பா ஒரு கமாண்டிங்கான மேனா மாற மாட்டீங்க. அதுக்கு பதிலா நான் சொல்றேன், உங்களோட அடுத்த மூவ் என்ன அப்படின்னு சுத்தி இருக்கவங்களுக்கு தெரியாம அதை ஷேடோஸ்ல மேக் பண்ணுங்க. இந்த மாதிரி டிசப்பியர் ஆகி உங்களுடைய கோல்ஸை நோக்கி நீங்க ஒர்க் பண்ணிட்டு மறுபடியும் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் உங்களை சுத்தி இருக்க பீப்புள் உங்களுக்குள்ள ஒரு டிஃபரெண்டா நோட் பண்ணுவாங்க. இங்க இருக்க பல ஆண்கள் இந்த டிசப்பியர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் ஃபெயில் ஆகுறாங்க. காரணம் அவங்கனால தனிமையை ஹேண்டில் பண்ண முடியாது. ஆனா நீங்க ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க, இந்த உலகத்தையே ரூல் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான மேனா நீங்க இருக்கணும் அப்படின்னா உங்களால தனிமையை கண்டிப்பா ஹேண்டில் பண்ண முடியணும். இந்த அலோன்னஸ் அப்படிங்கிறது ஒரு சூப்பர் பவர். அதை பத்தி அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல நான் டீட்டெயிலா பேசுறேன். சோ உங்களை சுத்தி இருக்கவங்க முன்னால உங்களை ஒரு அத்தாரிட்டிவான பர்சனா காட்டுறதுக்கு இன்னைக்கே டிசப்பியர் ஆகி சைலண்டா ஒர்க் பண்றதுக்கான ஒரு பிளானை போட்டு அதை பர்ஃபெக்டா எக்ஸிக்யூட்டும் பண்ணுங்க. மிஸ்டீரியஸ் ஆட்டிடியூட் நம்பர் 2, வித்ஹோல்ட் இன்ஃபர்மேஷன். நீங்க ஒரு மிஸ்டீரியஸான அண்ட் பவர்ஃபுல்லான ஒரு மேனா மாறணும்னா உங்களை பத்தி யாருக்கிட்டையும் அதிகமா ஷேர் பண்ணாதீங்க. ஒரு முட்டாள் தான் அதிகமா பேசிக்கிட்டு அடுத்தவங்க அவனை பத்தி கேட்கிற எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருப்பான். நீங்க அப்படி பண்ணக்கூடாது. தேவைப்பட்டா மட்டும் பேசுங்க. அதுவும் பேசுறதுக்கு முன்னால என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட
உங்ககிட்ட இருந்து போகுது அப்படிங்கறத ஒண்ணுக்கு பல தடவை யோசிச்சு பேசுங்க. இந்த ஒரு கான்சியஸான டிசிஷன் உங்களை அடுத்தவங்களுடைய கண்ணோட்டத்துல மிஸ்டீரியஸான ஒரு பர்சனா காட்டும். நீங்க சொல்லுங்க, உங்க கேங்ல எப்போதுமே அதிகமா பேசிக்கிட்டு இருக்க ஒருத்தனுக்கு உங்களுடைய அட்டென்ஷனை கொடுப்பீங்களா, இல்லனா தேவைப்படும் போது மட்டும் பேசுறவனுக்கு அட்டென்ஷன் கொடுப்பீங்களா? ஹியூமன் சைக்காலஜி படி சைலண்டா இருக்கவன் தான் புத்திசாலி அப்படின்னும், அவன் சொல்றது மோஸ்ட் ஆஃப் த டைம் சரியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் இங்க இருக்க பல பேர் நினைக்கிறாங்க. இது யோசிச்சு பார்க்கும்போது சிம்பிளான ஒரு ட்ரிக்கா இருந்தாலும் பயங்கர எஃபெக்டிவான ஒண்ணு. சோ முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்க உங்களை பத்தி கம்மியா தெரிஞ்சுக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதுக்கு பதிலா அடுத்தவங்களை நீங்க என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படின்னு கெஸ் பண்ண வச்சுக்கிட்டே இருங்க. சூசியா இருக்கிறத விட இந்த ஒரு மெத்தட்ல அடுத்தவங்க மனசுல உங்களை பத்தி அதிகமா யோசிக்க வச்சு அவங்கள உங்களுடைய கண்ட்ரோல்லையும் உங்களால வச்சுக்கிற முடியும். அதனால தான் ஹோல்ட் யுவர் வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன். மிஸ்டீரியஸ் ஆட்டிடியூட் நம்பர் 3, observe like an eagle. இங்கிலீஷ்ல ஒரு சேயிங் இருக்கு, a parrot talk too much but can't fly high, but an eagle is silent and it has the ability to touch the sky. இது மனிதர்களான நமக்கும் பெர்ஃபெக்ட்டா பொருந்தும். பல பேர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒருத்தன் மட்டும் மிஸ்டீரியஸாவும் சைலண்டாவும் இருக்கான் அப்படின்னா அதுக்கு அவன் அடுத்தவங்களோட இன்ட்ராக்ட் ஆக விருப்பம் இல்ல அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அவனை சுத்தி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் அப்சர்வ் பண்றான்னு தான் அர்த்தம். அண்ட் அந்த ஒரு கூட்டத்திலேயே அவன் தான் ஸ்ட்ராங் அண்ட் ஸ்மார்ட்டான ஒரு ரியல் மேனாவும் இருப்பான். இதே நேரத்துல அந்த கூட்டத்துல ஒருத்தன் கத்திக்கிட்டும் பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டும் இருப்பான். ரியாலிட்டி படி இந்த மாதிரி இருக்க ஒருத்தன் அவனுடைய வீக்னஸ மறைக்க ட்ரை பண்றான் அப்படின்னு தான் அர்த்தம். நீங்க சொல்லுங்க, இந்த ரெண்டு பத்துல நீங்க பர்சனலா யாருக்கு அதிகமான ரெஸ்பெக்ட கொடுப்பீங்க? நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், உங்களை பத்தின இன்ஃபர்மேஷனை முடிஞ்ச அளவுக்கு கம்மியா ஷேர் பண்ணுங்கன்னு. அது கூட இந்த ஒரு அப்சர்வேஷனையும் சேர்த்து கம்பைண்டா யூஸ் பண்ண கத்துக்கோங்க. நீங்க உங்களை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை எப்போ கிளியரா அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் உங்களால மொத்த மனுஷங்களோட மைண்ட கூட ரீட் பண்ண முடியும். அண்ட் உங்களுடைய மைண்ட வேற யாருனாலையும் ரீட் பண்ணாம பாத்துக்கிற முடியும். சோ முன்னால போகாம பின்னால இருந்து அடுத்தவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத கிளியரா அப்சர்வ் பண்ணுங்க. இந்த ஒரு விஷயம் அடுத்தவங்க முன்னால உங்களை மிஸ்டீரியஸான ஒரு பர்சனா மட்டும் காமிக்காது, அது கூட சேர்த்து உங்களுக்கும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய மக்களுக்கும் வரக்கூடிய ஆபத்துல இருந்து உங்களை அவேரா வைக்கும். மிஸ்டீரியஸ் ஆட்டிடியூட் நம்பர் 4, காம்னஸ். சுத்தி இருக்க மக்களை உங்களை நோக்கி அட்ராக்ட் பண்ணவும் அவங்கள உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க வைக்கிறதுக்குமான ஒரு அல்டிமேட் சீக்ரெட் தான் இந்த ஒரு காம்னஸ். இதை இங்க இருக்க பல மாடர்ன் டே ஆண்களுக்கு சரியா யூஸ் பண்ண தெரியல. விமன் சைக்காலஜி படி ஒரு எக்ஸ்ட்ரீமான சேலஞ்சிங் சிச்சுவேஷன்ல கூட காமா இருக்கக்கூடிய ஆண்களை தான் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குது. ஒரு காலகட்டத்துல காம்னஸ் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய எல்லா ஆண்களுக்குள்ளயும் இருந்துச்சு. ஆனா இந்த ஒரு மாடர்ன் டே உலகம் நம்மள வீக்கா மாத்துறதுக்காக காம்னஸ் அப்படிங்கிற சூப்பர் பவரை ஆண்களான நம்ம கிட்ட இருந்து பறிச்சிருச்சு. இதனாலதான் இப்போ இந்த உலகத்துல இருக்க பல மாடர்ன் டே ஆண்கள் அவங்க லைஃப்ல வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட ஹேண்டில் பண்ண முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இந்த ஒரு சொசைட்டி கொடுத்திருக்க பேர் தான் ஆன்சைட்டி. அதனாலதான் அடுத்தவங்க ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டீரியஸான மேனோட ஐடென்டிட்டியே இந்த ஒரு காம்னஸ் ஆயிருக்கு. கண்டிப்பா உங்களுடைய லைஃப்லயும் டிஃபிகல்ட்டான பல சிச்சுவேஷன் வரப்போகுது. அதை எப்படி காமா ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் கத்துக்கோங்க. இந்த ஒரு ஸ்கில் அடுத்தவங்க முன்னால எல்லாருமே சஃபர் பண்ற ஒரு ப்ராப்ளம இவன் மட்டும் எப்படி காம் அண்ட் கம்போஸ்டா ஹேண்டில் பண்றான் அப்படின்னு கண்டிப்பா அவங்கள ஷாக் ஆக வைக்கும். சோ சிச்சுவேஷன் என்னவா இருந்தாலும் காம் அண்ட் கம்போஸ்டா இருங்க. மிஸ்டீரியஸ் ஹேபிட் நம்பர் 5, அன்பிரடிக்டபிள் அண்ட் ஹார்ட் டு ரீட். ஒரு மிஸ்டீரியஸான மேனை சுத்தி பல பேர் இருந்தாலும் அவனோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும் அப்படின்னு அங்க இருக்க யாருனாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவனுடைய ஸ்ட்ராங் மென்டாலிட்டியை ரீட் பண்றது அப்படிங்கிறது ஸ்லைட்டா இம்பாசிபிளான ஒண்ணு. இந்த ஒரு குவாலிட்டிய பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒரு பொண்ணை அட்ராக்ட் பண்றதை தாண்டி இதை வச்சு உங்களால பல விஷயங்களை செஞ்சு காட்ட முடியும். ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, டாப் 1% மக்கள் கூட்டத்துல இருக்கக்கூடிய எலான் மஸ்க், ஜெப் பெசோஸ், பில் கேட்ஸ், சுந்தர் பிச்சை இந்த மாதிரியான மனிதர்கள் அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள தவிர வேற யாருனாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா என்ன? இந்த ஒரு ஆட்டிடியூட் கூட ஒன் ஆஃப் த ரீசன் தான் அவங்களுடைய சக்சஸ்ஃபுல்லான லைஃபுக்கு. ஒருத்தர் நம்ம கூட ஒரு கன்வர்சேஷன்ல ஈடுபட போறாரு அப்படின்னா அவர் வச்சிருக்க கேள்விக்கு மோஸ்ட்
ஆஃப் த டைம் நீங்க என்ன ஆன்சர் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒண்ண அவரு ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருப்பாரு. நான் உட்பட நீங்க எல்லாருமே ஆட்டோ பைலட் அப்படிங்கிற ஒரு மூட்ல இருக்கிறதுனால மேக்சிமம் அந்த நபர் என்ன ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்காரோ அதுதான் நம்ம கிட்ட இருந்து ஆன்சராகவும் வரும். இந்த ஒரு விஷயம் அடுத்தவங்க மத்தியில உங்களோட ரெஸ்பெக்ட குறைக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாவே இருக்கு. அதனாலதான் சொல்றேன், நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்க, அடுத்து என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு அடுத்தவங்களுக்கு ரீட் பண்ண இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. அண்ட் எப்போதுமே ஒரு அன்பிரடிக்டபிளான மேனா இருங்க. சாதாரண ஒரு மனுஷனா வாழ்ற நீங்க எல்லோரும் ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய, அடுத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டீரியஸான மேனா மாறுற ப்ராசஸ் ஈஸி கிடையாது. ஆனா நான் முன்ன சொன்னது போல மிஸ்டீரியஸான ஆட்டிடியூட் ஆண்களான நம்மளுடைய நேச்சர்லயே இருக்கு. அதனால இன்னைக்கு நான் ரிவீல் பண்ண இந்த ஹார்டான சீக்ரெட் மெத்தட்ஸை நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணா நான் ப்ராமிஸ் பண்றேன், அடுத்து வரப்போற 6 மாசத்துல கண்டிப்பா உங்களையே நீங்க ஒரு அத்தாரிட்டிவான அண்ட் பவர்ஃபுல்லான ஆண்மகனா ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் உங்களை சுத்தி இருக்க மக்களும் பொண்ணுங்களும் உங்க மேல தாராளமாவே அட்ராக்ட் ஆவாங்க. இந்த மாடர்ன் டே ஆண்களான நமக்காக வைக்கக்கூடிய ட்ராப்ல சிக்கி ஆண்களான நம்மளுடைய ரியல் பொட்டன்ஷியல் என்ன, நம்ம யாரு அப்படின்னு தெரியாமலேயே இங்க இருக்க நம்மள பல ஆண்கள் வீக்கா மாறிக்கிட்டு வரோம். அதனால மறுபடியும் நம்மளுடைய முன்னோர்கள் போல நம்ம ஸ்ட்ராங்காவும் பவர்ஃபுல்லாவும் மாறணும். இதெல்லாம் இந்த மாடர்ன் டே உலகத்துல எப்படி பாசிபிள் அப்படின்னு நீங்க கேட்டா, எஸ், ஒரு வீக்கான பாய்னால நான் சொல்ல போற விஷயங்களை கண்டிப்பா செய்ய முடியாது. அண்ட் இந்த வீடியோவும் இந்த சேனலும் அந்த மாதிரியான ஒரு வீக்கான பாய்க்கு கிடையாது. அதனால நீங்க ஒரு வீக்கான பாயா இருந்தா இந்த ப்ராசஸ இதே இடத்துல குயிட் பண்ணிட்டு வீக்காவே இருங்க. ஆனா நம்மள வீக்கா மாத்தக்கூடிய இந்த சொசைட்டிக்கு முன்னாலேயே ஹார்டான விஷயங்களை ஃபேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல்லான மேனா என்னால வாழ்ந்து காட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு பர்னிங் டிசைர் உங்களுக்குள்ள இருந்தா கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த ஒரு சேனலும் இதுல வரக்கூடிய வீடியோஸும் உங்களை மாதிரியான ஒரு ட்ரூ மேனுக்கானது. சோ ஆண்களான நம்ம யாரு, நம்மளுடைய பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு இந்த மொத்த உலகத்துக்குமே காட்ட ஆர் யூ ரெடி?